சில நேரங்கள்ல நம்மள நேசிக்கிறவங்க, நம்ம மேல அக்கறை உள்ளவங்க, நம்ம கிட்ட வந்து இத செய்ப்பா, ஏன் நீ இத செய்யக்கூடாது? அப்படி செய்யு, இத இப்படி செஞ்சு பாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நாம என்ன செய்றோம்? ஆ அப்படியா? இவரு பெரிய இவரு வந்துட்டாரு, சொல்லிட்டாரு அப்படின்னு கூட சில நேரம் நினைக்கக்கூடும். ஆனா சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் சொல்லி தான் பார்த்துருக்கு. அவர் தான் சொல்லியிருக்கிறாரே. அத நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி செய்து சக்சஸ் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, நம்ம மேல அக்கறை உள்ளவங்க, அவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க. நமக்கு எது நல்லது நடக்கும், இத செஞ்சா இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம மேல அக்கறை உள்ளவங்க. அவங்க சொல்றத நம்ம ஒரு முறை கேட்டு தான் பார்க்கணும். பைபிள்ல கூட மோசே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு 6,00,000 புருஷர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 6,00,000 ஆண்கள், கல்யாணம் ஆன ஆண்கள் 6,00,000 பேரு. அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு எகிப்தில இருந்து அவங்க கானான் அப்படிங்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க காடுகளிலும், மலைகளிலும், வனாந்தரங்களிலும் வழியா நடந்து போறாங்க. ஜனங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தாலே சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இவங்க இவ்வளவு பேரையும் அவன் கூட்டிட்டு வரணும். அவரு தான் தலைவரு. அவர் சொல்றது தான் மக்கள் கேட்கிறாங்க, கேட்கணும். அப்போ கூப்பிட்டு வரும்போது பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிற போது, அப்ப பல பிரச்சனைகள அவங்க பார்க்கணும். சில பஞ்சாயத்துகள் வருது. பஞ்சாயத்துகள் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, காலையில இவர் உட்கார்ந்தாருன்னா, பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்தாருன்னா, நாட்டாம மாரி தீர்ப்பு சொல்ல உட்கார்ந்துருவாரு. அப்படி உட்கார்ந்துட்டாருன்னா, ஜனங்கள் வந்து நின்னுகிட்டே தான் இருப்பாங்க. ஆ அவ்வளவு பேர் வந்து நிப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பஞ்சாயத்த பேசி தீர்வு பண்ணி அவர அனுப்பி விடணும். இது காலையில விடியற் காலையில ஆரம்பிச்சா, சாயங்காலம் பொழுது விடியிற வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். இத அன்னைக்கு எதார்த்தமா அவங்க மாமனார் வராரு. அவங்க மாமனாரு எத்ரோ அவர் பேரு. அவரு ஊர்ல இருந்து அவர் மனைவியும், பிள்ளைகளும் ஊர்ல இருந்தாங்க. அத விட்டு போலான்னு வந்தாரு. வந்து பார்த்தா, இங்க இப்படி ஒரு சூழ்நிலைய அவர் பார்க்குறாரு. பார்க்கிறப்போ அவரு வீட்டுக்கு அப்புறமா கூப்பிடுறாரு. "ஏம்பா நீனு காலையில ஆரம்பிக்கிற, இந்த பிள்ளை இந்த ஜனங்களுக்கான பிரச்சனைகளையே பேசுற, அவங்களுக்கான தீர்வு சொல்ற. ஜனங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரை நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் இல்லையா? நீ இவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியே!" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்றது மாமனாரே? நம்ம வந்துட்டோம். ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. தீர்வு காணணுமே!" அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி ஜனங்களே பேசிக்கிட்டு இருந்தா, நீ உன் பிள்ளை பொண்டாட்டிய எப்படி பார்க்கறது? நீ கடவுள் கூட எப்படி பேசுறது? ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரோ, அததான் கேட்டு தான் ஜனங்களை வழிநடத்தணும். நீ இவ்வளவு நேரம் ஜனங்க கூட நீ பேசிட்டு இருந்தீன்னா, கடவுள் கூட எப்ப பேசுவ? அவரு உன் கூட பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும் இல்லையா? அதனால நான் சொல்ற மாரி செய் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு ஆலோசனை சொல்றார். இதுதான் முக்கியமான ஆலோசனை. சில நேரங்கள்ல நம்மளை குறித்து சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. அத அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரியா? இப்ப இவரு என்ன சொல்றாரு, யாத்திராகமம்ங்கிற புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 18:21ல ஒரு அட்வைஸ் பண்றாரு. இப்படி இப்படி நீ செய்யலாமே அப்படின்னு என்ன சொல்றாரு? ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் இங்க இருக்கிறாங்களே அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், உண்மை உள்ளவர்களும், பொருளாசையை இருக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்து. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாத்தையும் நீயே பார்த்துட்டு இருக்கிறிய. ஒரு 1000 பேத்துக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்து. ஒரு 100 பேருக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்து. அதாவது ஒரு தலைவர்களை ஏற்படுத்து. 50 பேர் இருக்கான்னா அவனுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்து. ஒரு 10 பேர் இருக்கான்னா அந்த தலைவரை ஏற்படுத்து. இப்படி ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி, சின்ன சின்ன விஷயங்கள அவங்க பார்த்துக்கிட்டோம். அந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து தேவனுக்கு பயந்திருக்கணும். 2வது உண்மை உள்ளவனா இருக்கணும். 3வது பொருளாசையை இருக்கிறவனாக இருக்கணும். இப்படி திறமை உள்ளவங்களை கண்டுபிடின்னு சொல்றாரு. அப்படி திறமை உள்ள கண்டுபிடிச்சு அப்படி அவங்களுக்கு கீழே ஆட்களை உருவாக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளை அவன் பார்த்துக்கிட்டோம். ரொம்ப முடியாத பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் வந்தா மட்டும் நீ போய் பாரு. இப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு நாள் தான் வந்தாரு. அவர் நேற்றுக்கு வந்தாரு, இன்னைக்கு தங்குறாரு, பாக்குறாரு. அப்புறம் திருப்பி அவர் ஊருக்கு போயிடுறாரு. அப்படி போற போக்குல இந்த விஷயத்த சொல்லிட்டு போறாருங்க. அந்த மனுஷன் சொன்னத இவரு கடவுள்கிட்டே பேசுறவர் தான் மோசே.
கடவுளோட பேசுறவரு. இவருக்கு நல்ல ஞானம் உள்ள ஒரு மனுஷன் தான். ஆனா இந்த சின்ன விஷயம் கூட அவருக்கு தெரியல பாத்தீங்களா? எல்லாத்தையும் நம்மளே பாக்குறோமே, ஏன் ஒருத்தனை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் இல்ல பாத்தியா? அப்போ நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு, நம்ம மேல அக்கறை உள்ளவங்களுக்கு சில நேரங்கள்ல சில வெளிப்பாடுகள் வரும். அத அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது, ஆமா நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இல்லாம, நீங்க கேட்டு பாருங்க. அத கடைபிடித்து பாருங்க. நீங்க சக்சஸ் ஆவீங்க. அப்படிதான் மோசஸ் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? அவங்க மாமனார் சொன்னபடி அந்த ஆட்களை கண்டுபிடிச்சாரு. உண்மை உள்ளவங்களை கண்டுபிடிச்சாரு. திறமைசாலிகளை கண்டுபிடிச்சாரு. பொருளாசை இருக்கிறவனை கண்டுபிடிச்சாரு. தேவனுக்கு பயந்தவர்களை கண்டுபிடிச்சு அதிபதிகளை உருவாக்குனாரு. அதன் பிறகு இவர் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டாரு. மற்ற எல்லா விஷயங்களும் அந்தந்த அதிபதிகள் பார்த்துக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் சரி, உங்களுக்கு பிரியமானவர்கள் சொல்றதுன்னு கேட்கணும். பிரியமானவர்கள்னா யாருங்க? உங்க அப்பா அம்மாவே உங்க பிரியமானவர் தாங்க. இன்னைக்கு பிரியமான அப்பா அம்மா சொல்றதே இன்னைக்கு சில பேர் கேட்கறது இல்ல. உங்க அண்ணன், உங்க கூட பிறந்தவங்க கூட உங்க பிரியமானவங்க தான். உங்க நண்பர்கள் உங்க பிரியமானவங்க தான். தேவ ஊழியர்கள், உங்க சபையில இருக்கிறவங்க பாஸ்டர் உங்களுக்கு பிரியமானவரா தான் இருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க மாமா உங்களுக்கு பிரியமானவரா இருப்பாரு. அன்னைக்கே அவர் சொன்னாரு. அன்னைக்கே எங்க மாமா சொல்லி சொன்னார். நான் தான் கேட்கல. அன்னைக்கு கேட்டிருந்தா நான் இன்னைக்கு இப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? சோ அதுதான் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட தான் கடவுள் யார் மூலமாவது கொடுப்பாரு. அதை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகலாம். மோசே தன்னுடைய மாமனார் மாமனார் பெரிய ஆளெல்லாம் போடல. ஆனா மோசே தான் பெரிய ஆளு. இன்னை வரைக்கும் மோசையை பத்தி தான் நம்ம அதிகம் பேசுறோம். ஆனா அப்படிப்பட்ட அந்த மோசே கிட்ட தான் கடவுளே பேசுறாரு. பெரிய செங்கடலை 2ஆ பிரிக்கிறதுக்கு, எகிப்தில இருந்து அடிமை ஜனத்துல இருந்து ஜனங்களை வெளிக்கொண்டு வர்றதற்கு 6,00,000 புருஷர்களை அப்படி வெளியே நடத்தி வருவதற்கு திறமை உள்ளவன் மோசே தான். எத்ரோ கிடையாது, மாமனார் கிடையாது. ஆனா அந்த மாமனார் சொன்ன சொல்லு கேட்டு இவன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல அவன் சில டேர்னிங் பண்ண உருவாக்குறான் இல்லையா? அதுதான் உங்க வாழ்க்கையில சக்சஸ் கொண்டு வரும். நீங்களும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுனால ஒருத்தவங்க சொன்னாரு அப்படின்லாம் அலட்சியம் பண்ணாதீங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களை நேசிக்கிறவங்க சொல்றாங்களா? அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அதை கடைபிடித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்களும் சக்சஸ் பண்ண முடியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.